ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். சின்ன பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் நல்ல லீவ் விட்டுருக்குறாங்க. ஸோ லீவு இருந்தாலும் நல்லா ஊரை சுற்றாமல் எல்லோரும் நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமென். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க ஊரை சுற்றிக்கின்னு வம்பு சண்டை வாங்கின்னு டிவியை பார்த்துக்கின்னு நிறைய பேர் இருப்போம். ஸோ நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்றது நிச்சயமாக உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். சரி, ஜபத் நம்ம உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஜபம் எவ்வளோ பெரிய முக்கியம் என்பதை நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஜபம் எவ்வளோ பெரிய வல்லமையான காரியங்களை செய்யும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜபத்துக்கு என்ன வல்லமை இருக்குது? ஜபத்துடைய மகிமை என்ன? ஜபம்னா என்ன? ஜபம் என்னெல்லாம் செய்யும்? ஜபம் என்னெல்லாம் பண்ணும்? அப்போ அதை நம்ம பார்த்தோம்னா நாம் அதை தியானிக்க நம்முடைய இருதயத்தில் கூட நமக்கு என்ன உண்டாகுன்னா, இனி நம்ம அதிகமாக ஜபம் பண்ணணும், அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கணும், அதிகமாக ஆண்டவரோடு உறவாடணும், அதிகமாக நேரத்தை செலவிடணும், இன்னும் நம்முடைய ஜபத்தை கூட்டணும். ஜபம் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டால் நம்ம எதுக்கெல்லாம் ஜபிக்கலாம், ஜபம் என்னென்னலாம் செய்வதற்கு ஆற்றல் உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசுநாதரோடு கூட 12 சீசர்கள் இருந்தாங்க தானே. 12 சீசர்களில் எங்கேயாவது இயேசுநாதரோடு கூட இருந்து ஜெபிச்சு பார்த்துக்கிறீங்களா? 12 சீசர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. இயேசு செய்கிற அற்புதத்தை பார்த்தாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க. ஆனா இயேசுவோடு கூட யாராவது இயேசுவோடு தனித்து ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பைபிள் அப்படி ஏதாவது வாசிச்சிருக்கீங்களா? இல்லை தானம்மா, இல்லை. அப்படி எதுவும் நம்ம வாசிக்கல. ஆண்டவரே வந்து கேட்குறாருல்ல, கெத்செமனே தோட்டத்தில் என்னோட கூட 1 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது, ஸோ விழித்திருக்க கூடாதான்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அவர் எதிர்பார்க்குறாரு, கேட்குறாரு. ஆனால் அப்பவும் சொல்லிட்டு போகிறாரு. திரும்பவும் வந்து பார்த்தா ஜெபம் பண்ண மாதிரி அங்கே இல்லை. திரும்ப தூங்கிட்டாங்கன்னு தான் பைபிள் இருக்குது. திரும்ப தூங்கிட்டாங்க அப்படின்னு தான். அப்போ 3.5 வருஷமாக இயேசுவோடு கூட அவங்க நடந்தாலும் கூட ஒரு நாள் அவங்க என்ன பண்ணலை? ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனால் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் வந்து ஜெபத்தை குறித்து ஒன்றும் போதிக்காமலாம் இல்லை. ஜெபத்தை குறித்து போதிக்க சொன்னார், ஜெபம் பண்ணவும் சொன்னார். ஆனால் அவங்க என்ன பண்ணலை? ஜெபத்தை குறித்து போதனையை கேட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இயேசுவோடு கூட இந்த 12 சீசர்கள் என்ன பண்ணல? ஜெபம் பண்ணதே கிடையாது. இல்லையா? நம்ம பார்க்கும்போது எப்படி அடப்பாவி, ஒரு நாள் கூட இந்த இயேசுவோடு கூட 3.5 வருஷமா இருந்து ஒரு நாள் கூட ஒரு 5 நிமிஷம் கூட என்ன பண்ணல அவங்க ஜெபமே பண்ணாது எப்படி அப்படின்னு. இல்லையா? உபவாசம் எடுக்கிறத குறித்து கூட ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எப்படி உபவாச ஜெபலாம் பண்ணணுன்றதை கூட சொல்லி கொடுத்தார். ஆனாலும் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இவங்க ஒரு நாளும் ஜெபம் பண்ணலை. ஆனால் ஒரு நாள் ஒருவர் ஜெபம் பண்ணுறார். யார் தெரியுமா? பேதுரு ஜெபம் பண்ணுறார். ஆமென். பேதுரு என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். ஜெபமே பண்ணாத ஆள் ஜெபம் பண்ணி ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துறது தான் நம்ம இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பாருங்க, திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், சரி, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து, பேதுரு என்ன பண்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு ஜெபம் பண்ணி அற்புதம் நடத்துறது? யார் அற்புதம் நடத்துறது? யார் ஜெபம் பண்றது? பேதுரு ஜெபம் பண்றாரு. எங்க ஜெபம் பண்றாரு? ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொன்ன போதெல்லாம் ஜெபம் பண்ணாத ஆளு எங்க ஜெபம் பண்ணுறாரு? இப்போ ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க.
இப்போ ஒரு டெத்து வீட்டில் போய் அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி அந்த அம்மா உயிரோடு எழுப்பிட்டார். அதான் ஒரு பெரிய ஹைலைட். ஆமென். இப்போ ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா, ஜெபம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஆமென். செத்து போன பிரேதத்தை உயிர் வர்றது சாதாரணப்பட்ட ஒரு விஷயமா? அது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு பெரிய ரிவைவலுக்கு அடையாளமாக இருக்கிறது, இல்லைங்களா? பாருங்க, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அம்மா இறந்துருச்சு. இந்த அம்மா யாரு? இந்த அம்மா எந்த பட்டணத்துல பார்த்தீங்கன்னா, யோப்பா பட்டணத்துக்காரி. யோப்பா பட்டணம், அதாவது இந்த லீத்தா பட்டணமும் லீத்தா ஊரும் யோப்பா பட்டணமும் பக்கத்துல ரொம்ப நெருங்கி இருக்கும். இந்த அம்மா யோப்பா பட்டணத்துல இருக்குது. யோப்பா பட்டணத்துல இவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க, இவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோப்பா பட்டணத்துல இவளுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, தொற்கால் என்று பெயர். 36வது வசனத்தை வாசிங்கம்மா. இவருடைய சுபாவத்தை, இவருடைய குணத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேரிலுள்ள ஒரு சீஷி. யார் இவ? எந்த பட்டணத்துக்காரி? யோப்பா பட்டணத்துக்காரி. இவளுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, 2 பெயர் இருக்குது. ஒன்னு தொற்கால் என்று சொல்லக்கூடிய தபித்தால். இவ யாருன்னு கேட்டா சீஷி. அப்போ அந்த நாட்கள்ல இயேசுவுக்கு சீசர்களும் இருந்தாங்க, சீஷியும் இருந்தாங்க. அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவள், விசுவாசி கிடையாது, சீஷி. கிட்டத்தட்ட ஊழியக்காரருக்கு ஈக்குவல், கிட்டத்தட்ட அந்த அப்போஸ்தலருக்கு ஈக்குவல் ஒரு சீஷியா இருந்தார். ஆனா அவளுடைய குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் நற்கிரியைகளை, நல்ல கிரியைகளை செய்யக்கூடியவள், நல்லதை செய்யக்கூடியவள், நல்ல செயல்களை செய்யக்கூடியவள். ஆமென். இயேசுவுக்கு சீஷியா இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, நல்லதை செய்யறா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன செய்யறாங்க? நற்கிரியைகளை செய்யறார். நம்ம கூட நம்ம நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். அந்த பேதுரு பண்ண ஜெபம், அந்த கிரியை செய்வதற்கு ஒரு அடையாளம் தேவையில்ல, இல்லையா? அந்த ஜெபத்துக்கு பலன் வரணும்ல. அந்த ஜெபத்துக்கான பலன் என்ன அப்படின்னா, இங்க நம்ம பார்க்க முடிகிறது, அவள் ஒரு சீஷியா இருக்கிறா. அது மாத்திரமல்ல, அவள் நற்கிரியை செய்கிறார், நல்லது செய்கிறார், நல்லது சரி. எப்போதும் அவள் நல்லதை செய்கிறவளாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எனக்கு அருமையான சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய லைஃப்ல கூட நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? நல்லதே செய்யணும். தீமை நம்ம யாருக்கு நம்ம தீமை என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. நம்ம ஒருவேளை இயேசுவை அறிகிறதுக்கு முன்பாக நம்ம தீமை செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஒருபோது நம்முடைய லைஃப்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, நல்லதையே நம்ம செய்யணும். ஆமென். அப்ப பாருங்க, அந்த பைபிள் வாசம் சொல்லுது, அவன் நற்கிரியைகளையும் அதோடு கூட தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால், நிறுத்தல, செய்து கொண்டே வந்தால் என்ன பைபிள் இருக்கு. தர்மங்களை செய்கிறாள், இல்லையா? தான தர்மங்களை அவள் மிகுதியா செய்கிறவளாக இருக்கிறார். அதே நீங்க 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்த்து மேற்கொண்டு தியானிச்சிருக்கிறோம், கொர்நேலியு. அவனும் தான தர்மங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தான தர்மங்களை எப்போதும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. தான தர்மங்கள் நம்ம செய்யறது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம அநேகருக்கு, நம்ம இந்த உயிரோடு இருக்க வரைக்கும் நமக்கு அநேகருக்கு தான தர்மங்கள் நம்ம எப்போது செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒன்று அவள் சீஷி, 2வது அவள் நற்கிரியைகள் செய்கிறவர்கள், 3வது தான தர்மங்களை ஏதோ அப்படி கிடைக்கும் போது அல்ல, அவள் பைபிள் சொல்லுது மிகுதியாக, அதிகமாகவே செய்யக்கூடியவளாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப இப்படி இருக்கிற ஒரு நாள் கீழ்வாசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் வியாதிப்பட்டு போனார் இல்லையா? ஒரு நாள் என்ன பண்ணா? வியாதிப்பட்டு போனார். நிறைய பேர் கேட்பாங்கல்ல, நீங்க இயேசுக்கு அப்படி செஞ்சீங்க, இயேசுக்கு நீங்க இப்படி செஞ்சீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஏன் உங்களுக்கு வியாதி வருது இல்லையா? இயேசு நல்லவர்ன்றீங்க, இயேசு குணமாக்குறாருன்றீங்க, ஏன் உங்களுக்கு வியாதி வருது கேட்குறாங்களா கேள்வி இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு சிஷியா இருந்தவள், நற்கிரிகளை செய்தவர்கள், தான தர்மங்களை மிகுதியாக செய்தவர்கள், ஆனால் ஒரு நாள் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன வியாதின்னு தான் சொல்லலை, வியாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன விதமான வியாதி என்பது தெரியல. சிலருக்கு வந்து இந்த வியாதினால மரித்தாலெல்லாம் பைபிள்லாம் இருக்குது. ஆனால் இந்த தொற்கால் என்ன சொல்லக்கூடிய தபித்தால் பார்த்தீங்கன்னா வியாதியில மரித்தால். ஆனால் என்ன வியாதின்னு சொல்லலை. ஜுரமா, இல்லை வந்து மலேரியாவா, டெங்கா, காலராவா, இல்லை வேற ஏதோ ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது, ஆனால் வியாதியிலே அவன் என்ன பண்ணலாம்? மரித்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ மரிச்சிட்டவன என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன பண்ணுவாங்க? குளிப்பாட்டி அவளை என்ன பண்ணிட்டாங்க? குளிப்பாட்டி எங்க வச்சிருக்காங்க? மேல் வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏசு இருந்த காலத்துல மேல் வீடுலாம் இருந்திருக்குது, மெத்த வீடுலாம் இருந்திருக்குது இல்லையா? அப்ப அவளை குளிப்பாட்டி, நம்மளாம் எப்ப குளிப்பாட்டுவோம்? செத்துட்டு போனோன்னு யாரும் குளிப்பாட்ட மாட்டோம், எடுத்து அடக்கம் பண்ணும் போது குளிப்பாட்டுவோம்ல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, செத்துட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க? குளிப்பாட்டிடுறாங்க. நீங்க முஸ்லீம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உயிர் விட்ட உடனே என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு குளிப்பாட்டிடுவாங்க. குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு, எல்லாம் அந்த நகத்துலலாம் க்ளீன் பண்ணி, அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, சுத்தமாக அழகாக வச்சு நல்லா ப்ராப்பராக அழகாக பக்காவாக குளிப்பாட்டி அழகாக என்ன பண்ணுவாங்க? கடத்திடுவாங்க. இப்போ அது மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவள் இறந்த உடனே அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பட்டணத்துல யார் இருக்குது அப்படின்னா, பேதுரு இருக்கிறார். யார் இருக்கிறாரு? பேதுரு இருக்கிறார். இப்ப பேதுரு கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க? ஆள் அனுப்புறாங்க. 38வது வசனத்தை வாசிங்கம்மா. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களோடு கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டு அறைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்போ இந்த தபித்தால் ஒரு சீஷியா மட்டும் இல்லை, இந்த தபித்தால் வந்து நற்கிரியை செய்கிறவள் மட்டுமல்ல, இந்த தபித்தால் தான தர்மங்களை அதிகமா செய்கிறவர் மட்டுமல்ல, இந்த தபித்தால் ஒரு நல்ல டைலர். ஆமே, யாருங்க இந்த தபித்தால்? யாரு? ஒரு நல்ல டைலர். என்ன டைலர்? நிறைய வஸ்திரங்களையும் அங்கிகளையும் என்ன பண்ணிருக்கிறா? இவ செய்து அங்க இருக்கிற விதவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிலாம் பாருங்க இல்லையா? இப்ப அவ செத்துட்ட பிறகு அவளை சூழ்ந்து யார் நிக்கிறதுன்னா, வெறும் விதவைகள் மட்டும்தான் நிக்கிறாங்க. அது எப்படி வச்சிருக்காங்க? அடையாளத்தோடு காண்பிச்சு அழுவுறாங்க பேதுரு கிட்ட. பேதுருவே, இவள் இருக்கும்போது எங்களுக்கு இந்த அங்கிகளையும் இந்த வஸ்திரத்தையும் எங்களுக்கு தயார் செய்து கொடுத்தாள், தச்சு கொடுத்தா இல்லையா? அதெல்லாம் காண்பிச்சு என்ன பண்றாங்க? அழுவுறாங்க. ஆமே, எவ்வளவு நற்கிரியை செய்திருக்கிறாரு பாருங்க. நாம நம்முடைய லைஃப்ல நமக்கு இருக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நாம அநேகருக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கணும். ஒரு டைலர் பாருங்க இல்லையா? தபித்தால் ஒரு நல்ல டைலரும் கூட. வஸ்திரத்தை ரெடி பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க.
நாம கூட அநேக நமக்கு கொடுத்துருக்கிற திறமையில ஏழை எளிய மக்களை என்ன பண்ணக்கூடாதுங்க, மறக்கக்கூடாது. ஆமே. அநேகர் நீங்கள் டைலர் இந்த தபித்தால் மாதிரி நீங்கள் டைலர் கற்றுருந்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணுங்க, துணி தச்சு கொடுங்க. ஆமே. அது மூலமாக இயேசுவின் அன்பு வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்ன பண்ணிருக்கிறா, அவன் என்ன பண்ணுறார், அந்த காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றாங்க. இப்போ அது பேதுரு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறார். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பின்னால் பிரேதம், முன்னால் சுவர் பக்கமாக திரும்பி என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு பின்பக்கமாக திரும்பி மரித்து போனவளை பார்த்து சொல்றார், தபித்தாலே எழுந்துரு அப்படின்றார். ஆமே. அப்படி சொன்ன மாத்திரத்தில், ஜெபித்து சொன்ன மாத்திரத்தில் கண்கள் திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள்னு பைபிள் இருக்கு. ஆமே. அப்ப ஜெபம் பாருங்க, ஜெபம் மரித்து போனதையும் உயிரடைய செய்யக்கூடியது. ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. ஜெபத்துக்கு என்ன வல்லமை இருக்குதுன்னா, மரித்து போனதையும் உயிரடையும் செய்யும் வல்லமை இருக்கிறது. ஆமென். அப்படியானால் இன்றைக்கு பாவத்திலே ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், சாபத்திலே ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், வியாதியிலே ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அவருக்காக நம்ம கதரும் போது, பாவத்தில் மரித்திருந்தாலும் தேவன் அவர்களை தூக்கி ரட்சிக்க கர்த்தர் இந்த பகல் வேளையிலே தேவன் போதுமானவர் இருக்கிறார். ஆமென். ஜெபம் பாருங்க, ஜெபம் அங்க மரணம் வீடு இல்லையா, அழுகையின் வீடு, கண்ணீரின் வீடு, ஓலமிடுகிற வீடு. ஆமென். ஒரு துக்கம் நிறைந்த வீடு. ஆனா ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் அங்க இருக்கிறான். ஜெபம் பண்ண பிறகு அந்த துக்கத்தை அந்த ஜெபம் மாற்றினது, கண்ணீரை அந்த ஜெபம் மாற்றினது, அந்த ஓலத்தை இந்த ஜெபம் மாற்றினது. நான் சொல்றேன், ஜெபிக்கிற வீட்டில் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற மனிதனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது பேதுரு ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வீடுகளிலே உங்களை ஒரு பேதுருவாக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை ஒரு பேதுருவாக வைத்திருக்கிறார். உங்க வீடுகளில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சோதரம். அநேக நன்மைகள் மரித்து போயிருக்கலாம், அநேக காரியங்கள் மரித்து போயிருக்கலாம். ஆமென். அநேக காரியங்கள் மரித்து போன ஒரு ஃபீல் நீங்க உணரலாம், நன்மைகள் உணரலாம். மற்ற எந்த காரியம் ஏதோ ஒரு மரித்து போன மாதிரி, ஏதோ ஒரு துக்கம் நிறைந்த மாதிரி, ஏதோ ஒரு வறட்சி மாதிரி, ஏதோ ஒரு காரியங்களை உங்க குடும்பத்தில் நீங்க உணர்றீங்க அப்படின்னா, நீங்க பேதுருவை போல நீங்க அதிகமா என்ன பண்ணணும், அதிகமா ஜெபம் பண்ணணும். ஆமே. நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் இந்த தபித்தால ஜெபத்தால் உயிர்த்தெழுந்தது போல உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயிர்த்தெழும். உங்க காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, ஜெயமா மாத்துவார். ஜெபத்துக்கு அவர் வல்லமை. அப்ப என்ன நடக்குது, ஜெபத்தால எழுப்பினது. ஜெபம் எழுப்பும். ஆமே. ஜெபம் என்ன பண்ணும், எழுப்பும். ஆமே. உங்க கணவருக்காக நீங்க ஜெபிக்கும் போது, மனைவிக்காக ஜெபிக்கும் போது, பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது ஜெபம் அவர்களை எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உயிர் உள்ளவனாய் இருந்து பேதுரு ஜெபிக்கிறார். ஜெபம் உயிர் உள்ளது, மரித்தவளை உயிரோடு எழுப்பினது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபிக்கிறவன் உயிர் உள்ளவன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் உயிர் உள்ளவன். அவன் உயிர் உள்ளவனாய் இருப்பது மாற்றமல்ல, மற்றவர்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவனாக, மற்றவனுக்கு வாழ்வு கொடுக்கிறவராக, மற்றவரை எழுப்புகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது பாருங்க. அடுத்தது ஜெபம் ரெண்டாவது என்ன செய்து பார்த்தீங்கன்னா, அதே வசனத்தை 40 ஜெபம் கண்களை திறந்தது. ஹல்லேலூயா. ஜெபம் என்ன பண்ணுச்சுங்க, ஜெபம் என்ன பண்ணுச்சுங்க, கண்ணை திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கண்கள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படலைன்னா ஆமே நம்ம பிசாசான கூட ஆக்குகிறான் பைபிள் சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை குருடாக்குகிறான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மழக்கத்தினாலே மயங்கி திரிகிறார்கள் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசு குருடு ஆக்குவான், ஆனா ஜெபம் கண்களை திறக்கும். ஒரு ஆமே சொல்லுவோமா? ஜெபிக்கிற மனிதன் ஆமே கண்களை திறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இல்ல ஜெபம் என்ன பண்ணுனா, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில கண்கள் திறக்கப்படும், விஷன் உண்டாகும், தரிசனம் உண்டாகும். ஆமே.
எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனம், வாழ்வை குறித்ததான தரிசனம். ஆமென். ஒரு வழியுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம், வழி திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? கண்ணை திறக்கிறாரு. ஆமென். கண்ணை திறக்கிறாரா இல்லையா? ஆகார் ஆண்டவர் கண்ணை திறந்தாரா இல்லையா? ஆமென். பைசலா சிம்சோனுடைய கண்ணை ஆண்டவர் திறந்தாரா இல்லையா? ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்க? கண்ணை திறக்கிறார். ஆமென். யோனத்தானுக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சா இல்லையா? ஆமென். பைபிளை நம்ம பார்க்குற நிறையா கண்கள் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ வசனம் ஜெபம் என்ன ஆகுன்னா கண்ணை திறக்கும். ஆமென். கண் என்ன பண்ணும்? கண்ணை திறந்து அடுத்தது பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். பேதுரு ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அவள் சடலமாக பார்க்கிறார். ஆனால் ஜெபித்த பின்பு பேதுருவை அவள் உயிருள்ளவளாய் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஜெபம் எழுப்புனது, ஜெபம் அவளை உயிர் உள்ளவளாக்கினது. ஆமென். சோத்திரம். ஜெபம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெபம் ஒரு தேவ மனிதனை பார்க்க வைத்தது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிச்சோமானால் அநேக பாவத்தில் மரிக்கிறவர்கள் தேவனை காண்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பேதுரு பற்றின்னு சொல்ல போனால், பேதுரு மறுதளித்த பேதுரு, சத்தியம் பண்ண பேதுரு, சபிச்ச பேதுரு, கீழ்ப்படியாத பேதுரு, முந்தி பேசி ஆண்டவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிற பேதுரு இல்லையா? ஆமென். அதே சமயத்தில் ஆண்டவர் கெட்சமேனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது இயேசு பிடிக்க வரான்னு சொன்ன உடனே அந்த மல்கூஸ் என்கிற வேலைக்காரருடைய காதை வெட்டினவர் இல்லையா? இப்படிப்பட்டவர். ஆனால் இவரை பின்னாக்கல்ல பரிசுத்த ஆவியார் நிரப்பப்பட்ட பொழுது, இவர் ஜெபிக்கிறவராக மாறும்பொழுது, இவரை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்தார். ஆமென். மகிமையான காரியங்களை செய்தார். ஆமென். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், யாருமே நம்ம ஜெபிக்கலைன்னு சொல்லி சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஒரு காலத்தில் அவங்க ஜெபிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் வரும்போது ஆவியானவர் அவளை தட்டி எழுப்புவார். ஆமென். அவளை ஜெபிக்கிறவங்க மாறுவாங்க. அவங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லம் உண்டுங்க. ஆமென். நம்முடைய இருதயத்து மேலே கையை வச்சு சொல்லணும், இன்னிலிருந்து நம்ம ஜெபிக்கிறவராக மாற வேண்டும். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறது அனுபவம் நமக்கு வேணும். முழங்கால் பேதுரு பாருங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டது. முழங்கால் படிட்டு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணா உயிரடையும். உயிரடையாதது கூட உயிரடையும். எழுப்புதல் காணாதது கூட எழுப்புதல் காணும். ஆமே. அங்கே மரணத்தை மாற்றி அமைத்தது. ஆமே. சரித்திரம் படைக்க வைத்தது, சாதனை படைக்க வைத்தது. ஜெபிக்கிறவர்களும் சரி, யாருக்காக ஜெபிக்கிறோமோ சரி, அவர்களை சரித்திரம் படைக்கிறவைகளாக மாற்றும். ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உண்டு. யோப்பா பட்டணத்தில் ஒரு சிஷி இருந்தா, நற்கிரிகளை செய்தா, தான தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தா. அதே மாத்திரமல்ல, அவள் ஒரு நல்ல டெய்லர். ஆமேன். அநேக விதவைகளுக்கு, ஆமேன், கணவனை இழந்திருக்கிற அநேக விதவைகளுக்கு நல்லதை செய்யக்கூடியவளாக இருந்தால். ஆனால் ஒரு நாள் அவள் வியாதிப்பட்டு மரித்து போனாள். ஆனால் பேதுரு என்கிற ஜெபிக்கிற மனிதனை கொண்டு அந்த கர்த்தர் அவருடைய வாழ்வை எழுப்பினார். மறுபடியும் ஜீவன் வந்தது. மறுபடியும் அவளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் நற்கிரிகளை செய்தால், நம்ம ஜெபம் பண்ணால், ஒரு சின்ன ஜெபம்தான், ஆனால் அவள் வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்போ நற்கிரிகள் செய்கிறவர்களை விட்டு விடுவதற்கு தேவன், மறந்து போவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் மறுவாழ்வை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம எல்லாம் கண்களை முடிச்சோம் அல்லாமா, தெய்வ சமூகத்தில் ஜெபம் அல்லாமா. ஆண்டவரே, இனி நாங்கள் பேதுருவை போல ஜெபம் பண்ண ஆண்டவரே. அநேக மரித்து போய் கிடக்கிற அநேக நன்மைகள் இருக்குது. ஆமே. நல்ல வருமானம் இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைலாம் செத்து போய் கிடக்குது, ஜெபம்லாம் செத்து போய் கிடக்குது, வேத வாசிப்புலாம் செத்து போய் கிடக்குது. இதெல்லாம் முதல்ல உயிரடையணும். ஆமேன். ஒருவேளை நமக்கு பார்க்குறபடி மாம்சத்தில் நமக்கு மரணம் வரலாம் கூட, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் செத்து போய் கிடக்குது. சந்தோஷம் செத்து போய் கிடக்குது.
ஆமேன். சந்தோஷமே இல்லாமல் இருக்கிற சில நேரத்தில் ஆமேன் பிரைஸ்ல பரிசுத்தம் செத்து போய் கிடக்கிற, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம். ஆமேன். ஜெப ஜீவியம் செத்து போய் கிடக்கிறது. வேத வாசிப்பு, ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமேன் செத்து போய் இருக்கா? இன்னைக்கு பேதுரு போல ஜெபம் பண்ணுங்க. தபித்தாலை எழுப்பினது போல உங்க ஜெப வாழ்க்கையை கர்த்தர் எழுப்புவார். உங்களை எழுப்புவார், உங்க கணவரை எழுப்புவார், உங்க மனைவியை எழுப்புவார், உங்க பிள்ளைகளை எழுப்புவார்கள். உங்க கண்கள் முன்பாக நீங்க எதெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, ஜெபிச்சு எதெல்லாம் கட்டளை கொடுக்கிறீங்களோ அதெல்லாம் எழும்பும். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நம்ம எல்லாமே ஸ்தோத்திரம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா நல்ல கைகளை தட்டி கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இன்றைக்கு பேதுருவை போல நாங்கள் ஜெபிக்கிறோம், பேதுருவை போல ஜெபிக்கிறோம். ஜெபிக்க 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 எங்களுக்கு கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு. ஆண்டவரே, ஜெபிக்க கிருபை தாரு, ஜெபிக்க கிருபை தாரு. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய, உதவி செய்ய. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாம் அப்படி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இனி ஜெபிக்க எங்களை தூண்டுங்க ஆண்டவரே, ஜெபிக்க எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, ஜெபிக்க எங்களுக்கு பாரப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபத்தை விட்டுடக்கூடாதாப்பா, ஜெபத்தை விட்டுடக்கூடாதாப்பா. எதை இழந்தாலும் நான் ஜெபத்தை இழக்கக்கூடாது. நான் எப்போதும் முழங்கால் படிட்டு என்னுடைய சீரான ஜெப வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. அந்த தினமும் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்க கிருபை தார் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் முழங்கால் ஜெபம் செத்து போயிடுச்சுப்பா. இனி எங்கள் முழங்கால்கள் முடங்கணும், எங்கள் முழங்கால்கள் முடங்கணும். ஆமே, முடங்க பண்ணுகிற நாமம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆமேன். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் கர்த்தரே அறிக்கை பண்ணும். அப்படி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாமா? பேதுருவை போல முழங்கால் படிட்டு ஜெபிக்க எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க? முழங்கால் படிடுவோமா? ஆமாம். இனிமே எங்கள் ஜெபம்னா முழங்கால் தான். நாங்கள் ஜெபம்னாவே முழங்கால் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம முழங்கால் படிட்டா நான் யாருக்கு முன்னால் முழங்கால் படியிட விட மாட்டார். யாருக்கு முன்னால் போய் மண்டியிட ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். நான் ஆண்டவருக்கு முன்னால் முழங்கால் படியிட பழகணும். ஆமேன். எலியா முழங்கால் படிட்டு ஜெபிச்சார், பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். ஆமேன். பேதுரு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தானியேல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். முழங்கால் படிட்டா நம்ம யாருக்கு முன்னாலெல்லாம் நம்ம மண்டிட வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் நம்மளை கிருபையாய் நம்ம நடத்துவார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் படிட்டு, முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம்.